ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓணம் பண்டிகையின் முக்கியத்துவம், ஓணம் பண்டிகை வரலாற்று பின்னணி, ஓணம் பண்டிகை கொண்டாட்டம், ஓணம் பிறந்த கதை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓணம் பண்டிகை என்பது கேரளாவின் முக்கியமான அறுவடை திருநாள் மற்றும் கலாச்சார விழா. இது புராண மன்னர் மகாபலியின் வருகையை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மலையாள மாதமான சிங்கத்தில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் 10 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்திக்கு விஷ்ணு அளித்த வரத்தின்படி அவர் தன் மக்களை காண பூமிக்கு வரும் இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில் வண்ணப்பூக்களால் பூக்களம் அமைத்தும் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக ஓணப்பண்டிகையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். மகாபலியின் நினைவு. விஷ்ணுவின் அவதாரமான வாமனன் தன் பாதத்தால் மகாபலியின் தலையை மிதித்து பாதாள உலகிற்கு அனுப்பிய போது வருடத்திற்கு ஒருமுறை தன் மக்களை பார்க்க அனுமதி அளித்தார். அதன்படி மகாபலி பூமிக்கு வரும் இந்த நாள் ஓணமாக கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருவிழா. இது கேரளாவின் அறுவடை காலத்தின் தொடக்கத்தையும் செழிப்பு, ஒற்றுமை மற்றும் இயற்கையின் நன்மைகளுக்கான நன்றியுணர்வையும் குறிக்கிறது. கலாச்சார நிகழ்வுகள். வல்லம் களி, படகு போட்டி, புலிகளி, புலிவேடம் அணிந்த நடனம், பூக்களம், மலர்களால் அலங்கரித்தல் போன்ற பல பாரம்பரிய நிகழ்வுகள் இந்த விழாவின் முக்கிய அம்சங்களாகும். அடுத்ததாக ஓணம் பண்டிகையின் வரலாற்று பின்னணி. மகாபலி மன்னனின் கதை. மகாபலி சக்கரவர்த்தி மக்களின் அன்பையும் நேசத்தையும் பெற்று வாழ்ந்த ஒரு சிறந்த மன்னனாக கருதப்படுகிறார். விஷ்ணுவின் செயல். மகாபலியின் ஆணவத்தை அடக்கி அவரை பாதாள உலகிற்கு அனுப்பிய விஷ்ணு அவரது பக்தியை பாராட்டி வருடத்திற்கு ஒருமுறை தன் மக்களை பார்க்க அனுமதித்தார். கேரளாவின் தேசிய பண்டிகை. 1961ஆம் ஆண்டில் கேரள அரசு ஓணத்தை தனது தேசிய பண்டிகையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஓணப்பண்டிகை கொண்டாட்டம். ஓணம் பண்டிகை ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்கள் வீடுகளை பூக்களால் அலங்கரித்து மகாபலி சக்கரவர்த்தி வரும் நாளை உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள். ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாளிகளாலும் இது கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசன் மக்களுக்கு நல்லது செய்து வந்தான். ஆனால் அவரை ஏன் அழிக்க பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் தெரியுமா? வாருங்கள் அந்த புராண கதையை பற்றி பார்க்கலாம். அசுரர்களிலேயே மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய வளமாக திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்பாக வாழ்கிறார்களா என பார்த்து செல்வதாக கொண்டாடப்பட்டு வரும் நிகழ்வுதான் ஓணம் பண்டிகை. மலையாள சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் வரை கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைதான் ஓணம் பண்டிகை. கடைசி நாளான திருவோணம் நட்சத்திரத்தின் போது மகாபலி மக்களை காண வருவதாக ஐதீகம். மகாபலி சக்கரவர்த்தி முப்பிறவியில் எலியாக இருந்தார். அப்போது சிவன் கோவிலில் திரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு சிவபெருமானுக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் இருந்தது. அந்த விளக்கின் திரியின் மீது எலியின் வால் தற்செயலாகப்பட்டு தூண்டப்பட்டு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்தது. தன்னையும் அறியாமல் நற்காரியம் செய்ததால் அந்த எலிக்கு அடுத்த பிறவியில் சிறந்த மன்னராக மகாபலி சக்கரவர்த்தியாக படைத்தார். ஓணம் பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது, எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தி பெருமைகள். புராண கதைகளின் கூற்றுப்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்து கொண்டதாகவும் அவரின் ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாகவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர்.
இந்நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்தவும் வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த வேள்வியை அசுரகுரு சக்கராச்சாரியார் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டனர். இதில் மகாபலி வென்றார். இதனால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். தேவர்களை காப்பது தனது கடமை என கருதிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். மண்ணுலகில் விஷ்ணுவின் 5வது அவதாரமாக காசியப முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக அவதரித்திருந்தார். மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வி நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார். இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனன் அங்கு வந்தார். வாமனனை பார்த்ததும் மகாபலி தாமதமாக வந்துவிட்டீர்களே, இப்போதுதான் தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார். அதற்கு வாமனனோ, நானோ 3 அடி உயரம் கொண்ட சிறுவன், நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன், என் உயரத்தை போலவே 3 அடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார். அப்போது அசுரகுரு சுக்கராச்சாரியார், இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது, அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவன், நான் தானம் கொடுத்தே தீர்வேன் என்றார். தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றபோது நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்கராச்சாரியார் கமண்டலத்தை அடைத்து கொண்டார். அப்போது வாமனன் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்தினார். இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது. வரம் பெற்ற மகாபலி சக்கரவர்த்தி அதன் பின் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விஷ்ணுலகத்தையும் அளந்தார். வாமனன் 3வது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலை மீது வைக்குமாறு சொன்னார். மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் சென்றார். அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லனவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, என் மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன் என கூறினார். அதற்கு அப்படியே ஆகட்டும், நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணு வரமளித்தார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களை காண வரும் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் நாளை ஓணம் எனும் திருவோண திருநாளாகவும் கொண்டாடுகின்றனர். ஓணம் சிறப்பு உணவுகள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும். கானம் பெற்றாவது ஓணம் முன் என்ற பழமொழி ஓண சாத்யா என்ற உணவின் சிறப்பை கூறுகிறது. 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓண சாத்யா என்ற உணவு தயாரிக்கப்படுகிறது. புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை, அவியல், அடை பிரதமன், பால் பாயசம், அரிசி சாதம், பருப்பு, நெய், சாம்பார், காளான், ஓலன், ரசம், மோர், தோரன், சர்க்கரை புரட்டி, கூட்டு, கிச்சடி, பச்சடி, இஞ்சி புளி, எரிசேரி, மிளகாய் அவியல், பரங்கிக்காய் குழம்பு, பப்படம், காய வறுத்தது, சீடை, ஊறுகாய்கள் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும். ஓணம் ஸ்பெஷல். அத்தப்பூ கோலம். ஓணப்பண்டிகையின் சிறப்பு அம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்தப்பூ என்ற பூக்கோலம் ஆகும். முதல் நாள் ஒரே வகையான பூக்கள், 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3 என தொடர்ந்து 10ஆம் நாள் 10 வகையான பூக்களால் அழகு செய்வர். கேரளாவில் ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குலுங்கும் மாதமாகும். அதனால் இக்காலத்தில் வரும் ஓணத் திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுவர். கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்தும் பாடல்கள் பாடியும் மகிழ்வார்கள். 10 நாட்களாக நடைபெறும் திருவிழாவில் பலவிதமான போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படும். முக்கியமாக களரி, படகு போட்டிகள், பாரம்பரிய நடன போட்டிகள் போன்றவைகள் நடைபெறும். திருவிழா 10 நாட்கள் நீடிக்கும். முதல் நாள் அத்தம் என்றும், மற்றவை சித்திரை, சோதி, விசாகம், அனிசம், திருக்கேடா, மூலம், பூராடம், உத்திராடம் மற்றும் திருவோணம் என்றும் வரிசையாக முத்திரை குத்தப்பட்டு திருவோணம் மிக முக்கியமானது. இந்த ஓணம் பண்டிகை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.